குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஏஐ டூல் வந்து என்ன அப்படின்னா நோட்புக் எல்எம். இந்த டூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நோட்புக் எல்எம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கூகுள் நோட்புக் எல்எம் ஏஐ ரிசர்ச் டூல் அண்ட் திங்கிங் பார்ட்னர் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை நோட்புக் எல்எம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். இப்படி கிளிக் பண்ணோன்னா நமக்கு நிறைய இது ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடியது நம்மளாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ க்ரியேட் நோட்புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏதாவது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கதோ இல்லைனா ஏதாவது காப்பி பண்ணி வச்சுருக்கதையோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இல்லை ட்ரைவில் நம்மளோட கூகுள் ட்ரைவில் இருந்துச்சுன்னா அதையும் இங்கே எடுத்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடியது எது அப்படின்னா மேக்னெட் லெசனுக்கான ஒரு நோட்புக் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கான மேக்னட்டிசம் லெசனுக்கு நான் இந்த நோட்புக் எல்லாமில் என்னென்ன ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட் மேப். இப்போ நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னா மைண்ட் மேப் முதல்ல தேவை. அதுக்கு ப்ரீ பிளான்டாக ஒரு மைண்ட் மேப் அதுவே கொடுத்துருச்சு. இப்போ இந்த மைண்ட் மேப்பில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேக்னட்டிசம்னா என்ன இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக்னட்டிசம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த சாட் மூலமாக அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம போயிட்டு நம்ம கொடுத்த மைண்ட் மேப்பையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அயன் ஓஸ் அப்ளிகேஷன்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக இன்ட்ரொடக்ஷனில் எதனெல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் வந்து சப்ஸ்டன்ஸ் அட்ராக்டிங் எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அயன், கோபால்ட், நிக்கலை அட்ராக்ட் பண்ணோம். ஹிஸ்ட்ரி வந்து மெக்னீஷியா ஆசியா மைனரில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் மேக்னெட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் ஆன்ஷியன் முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சைனீஸ் கேம்பஸ் யூஸ் பண்ணது 1200 AD. அப்புறம் ஃபாதர் ஆஃப் மேக்னட்டிசம் யார் அப்படின்னா வில்லியம் கில்பர்ட். இப்போ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் வரும். இதில் போயிட்டு நம்ம கொடுத்த அந்த மைண்ட் மேப்பை திரும்ப இது மூலமாக எடுத்துக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் மேக்னெட், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் இருக்குது. பெர்மனன்ட் மேக்னட்டிசம், இர்ரெகுலர் ஷேப், மேக்னடைட், ஃபெரைட், பிரஹைட். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 4 டைப்ஸ் இருக்குது. மேன்மேட் இன் லேபில் நம்ம தயாரிக்கக்கூடியது, ஸ்ட்ராங்கர் தென் நேச்சுரல் மேக்னெட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது, ஷேப்ஸில் இருக்கக்கூடியது, பார் மேக்னெட், யூ ஷேப் மேக்னெட், சிலிண்டரிக்கல் மேக்னெட், டிஸ்க் மேக்னெட், ரிங் மேக்னெட். மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அயன், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல், நியோடமியம். இப்போ அயன் ஓர் இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்த டாபிக் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அடுத்து வந்து அயன் ஓர் பார்த்தோம் அப்படின்னா இந்த அயன் ஓரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஹேமடைட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அயன் இருக்குது, மேக்னடைட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சிடிரைட்டில் எவ்வளோ இருக்குது. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் வந்து இருக்கக்கூடியது மேக்னடைட் வந்து 72.4%. அடுத்து அப்ளிகேஷன். இதில் என்ன அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேக்னெட் யூஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டர், கம்ப்யூட்டர், கார் இன்ஜின், லிஃப்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மைண்ட் மேப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இதை நம்ம பசங்களுக்கோ இல்லைனா கிளாஸில் பிடிஎஃபாவோ போட்டு காமிச்சிக்கலாம். அடுத்தது இப்போ இந்த மேக்னெட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மைண்ட் மேப் மட்டும் இல்லாமல் வேறு நம்ம குவிஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் கார்டு க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்புறம் நமக்கு வந்து ஆடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா வீடியோ கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளாஷ் கார்டு அப்படிங்கிறது இதிலேயே க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம வாட் இஸ் மேக்னெட்னா என்ன அதோட ஆன்சரும் இதிலே வரும். அடுத்த கொஸ்டின், த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட் சர்டைன் மெட்டீரியல்ஸ் இஸ் நோன் அஸ் என்ன அப்படின்னா மேக்னட்டிசம். இப்போ நமக்கு இதில் எவ்வளோ ஃப்ளாஷ் கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா 37 கார்ட்ஸ் வந்து இதே போல் க்ரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு குவிஸ் இருக்குது. இந்த குவிஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு த ப்ரொவைடட் டெக்ஸ்ட் விச் சிவிலைசேஷன் known to use the magnet as canvas for the long distance 1200
ஏடி. இப்போ நம்ம மைண்ட் மேப்லேயே பார்த்தோம் யார் அப்படின்னா சைனீஸ். அப்போ ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின்ஸுக்கு இது நம்ம கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அடுத்த கொஸ்டின் வரும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃபோ இல்லைனா ஃபைலோ எடுத்து நம்ம இதில் அப்லோட் பண்ணால் போதும். இதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஓவர்வியூ, வீடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப், ரிப்போர்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்டு, குவிஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், ஸ்லைட் டெஸ்க், இது மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இந்த நோட் புக் எல்லாம் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தான் இருக்குது. தமிழ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் நமக்கு வருது. இப்போ இதில் ஆடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவும் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இதில் வரும், கேளுங்க. Refrigerator seal, the motors in a drone, even the frictionless glide of a bullet train. That's right. The sources you gave us lay it out beautifully. We're basically looking at three main areas. The historical origins, the really critical differences between இதில் ப்ளேபேக் ஸ்பீடை கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 0.8 வச்சுக்கலாம், இல்லைனா இன்டராக்டிவ் மோடாக வச்சுக்கலாம். அடுத்து அந்த ப்ளே சவுண்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நம்ம நிறைய இன்டராக்டிவாக நம்ம பசங்களுக்கு வந்து டீச் பண்ண முடியும். இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன டூல் அப்படின்னா நோட் புக் எல்எம். இந்த நோட் புக் எல்எம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ரிசோர்ஸை வந்து இன்டராக்டிவாக மாற்றுறதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ இதிலையே நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை வந்து நம்ம மேக்னெட்டை பற்றி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் டைப்பிங்கில் கொடுத்துட்டு க்ரியேட் ஏ ஸ்டோரி ரிலேட்டட் டு மேக்னெட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இதில் மேக்னெட்டை பற்றின ஸ்டோரி நமக்கு க்ரியேட் ஆகும். பாருங்கள், இதில் 1600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாமஸ் அப்படிங்கிறவர் வந்து லண்டன் ஸ்டடி வந்து இவர் தான் வில்லியம் கில்பர்ட். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஸ்டோரியே இங்கே இருக்கும். அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த கில்பர்ட் வந்து ஒரு சாண்ட் டெபாசிட்லேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெட்டீரியல் பேர் தான் மேக்னடைட். அதோட ஃபார்முலா வந்து Fe3O4. அப்போ இதோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு நோட் புக் எல்லாம் மூலமாக பசங்களை இன்டராக்டிவ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் கார்டு, மைண்ட் மேப், அப்புறம் குவிஸ், அப்புறம் வீடியோ, ஆடியோ மூலமாக பசங்களை ஈஸியாக டீச் பண்ணுறதுக்கு இந்த நோட் புக் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு நோட் புக் எல்லாம்னு டைப் பண்ணி அதில் போயிட்டு க்ரியேட் நோட் புக் கொடுத்தாலே இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பசங்களுக்கு லெசன் பிளானோ இல்லைனா இன்டராக்டிவ் டூல்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.